ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாஞ்சில் கரி லீவ்ஸ் சேனலில் இன்றைக்கி நம்ம அவன் இல்லாமல் எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாமல் ஸ்டவ்லையே எப்படி ஒரு நல்ல ஃப்ளஃபியான கேரட் டேட்ஸ் கேக் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா 1 கப் எடுத்துக்கோங்க, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன், சீனி 1 கப், கேரட் துருவினது 1 கப், டேட்ஸ் பொடியாக கட் பண்ணது 1/4 கப், முட்டை 2 முட்டை எடுத்துக்கோங்க, பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், எண்ணெய் 100 ml. மேலே அலங்காரத்துக்கு வைக்கிறதுக்கு 10 முந்திரி எடுத்துக்கோங்க, 5 இன்ச்சு ட்ரே எடுத்துக்கோங்க. 5 இன்ச்சு ட்ரேக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். 5 இன்ச்சு ட்ரே எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து சீனியை கேரமலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீனியில் பாதி அளவு, அதாவது 1/2 கப் சீனியை வந்து பேனில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் சமமாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு எதுவும் செய்ய வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். அது சைடெல்லாம் அப்படியே உருகி கேரமலைஸ் ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் அப்படியே கிளறி விடுங்க. இப்போ எல்லா சீனியும் நல்லா கரைஞ்சி கேரமலைஸ் ஆகி வர்றது வரைக்கும் அப்படியே கிளறி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து அப்படியே ஒரு தேன் கலரில் வரும். அந்த கலர் வரைக்கும் அப்படியே கிண்டி விடணும். இந்த ஸ்டேஜில் எல்லா சீனியும் நல்லா கரைஞ்சி வைக்கணும். அதுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. தீயை மீடியத்தில் வச்சு கரைச்சி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருக்கு. இப்படி ஒரு லைன் இழுத்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான திட்டும் இல்லாமல் நல்ல லிக்விடாக கரைஞ்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1/2 கப் இதுக்கு தண்ணி ஊற்றணும். 1/2 கப் சீனி போட்டுக்கும், 1/2 கப் தண்ணி விடணும். இந்த கேரமலைஸ் ஆன பிறகு நம்ம அதில் 1/2 கப் தண்ணி விட்டு அந்த தண்ணியில் இந்த சீனி எல்லாம் நல்லா கரைஞ்சி அது ஒரு சிரப் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் அதை அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த தண்ணியும் கேரமலும் ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுக்கிற கேரட்டையும் டேட்ஸையும் போட்டு கிண்டி விடுங்க. இதுவும் ஒரு மிதமான சூட்டில் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஆன உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இது வந்து நல்லா ஆறணும். இது கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. இது அதனால தான் நம்ம இதை ஃபஸ்ட்டே செஞ்சு அப்படியே ஆற வச்சுருக்கோம். இது நல்லா ஆறின பிறகு தான் நம்ம வந்து இது கூட மற்ற ஐட்டங்களை சேர்க்கணும். இது அப்படியே நம்ம ஆற விட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஓவனுக்கு தேவையான ஒரு செட்டப்பை ரெடி பண்ணலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற ட்ரே நிற்கிற அளவுக்கான ஒரு அலுமினியம் பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கோங்க. மேலே ஒரு மூடி வச்சு மூடி ஒரு மிதமான சூட்டில் 10 நிமிஷம் அதை அப்படியே சூடாக விடுங்க. அவனில் செய்கிறவங்க 180 டிகிரி செல்சியஸில் டோஸ்ட் மோடில் அவனை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண வைங்க. இப்போ நம்ம கேக்குக்கு தேவையான ஐட்டங்களை செய்யலாம். ஒரு மிக்சி ஜாரில் 3 கிராம்பு, 1/2 கப் சீனி, இது ரெண்டையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நைஸாக இருக்கணும். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாம் போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். எதுக்கு இப்படி சலிக்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் நம்ம போட்டுக்கிற பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாம் ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகும். அதனால கண்டிப்பாக 3 தடவை சலிச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அங்கங்கே திட்டு திட்டு ஆகிடும். ஒரு சல்லடையில் 1 கப் மைதா எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. எல்லாமே இப்படி லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தவும் கூடாது, ரொம்ப ஹீப்டாகவும் எடுக்கக்கூடாது. எல்லாமே ஒரு லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் 3 தடவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பவுலில் 2 முட்டையை உடைச்சி விட்டுக்கோங்க. அதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணுங்க. ரொம்ப ஃப்ளஃபியாக வரணும் இல்லை, ஆனால் ஒரு 2-3 நிமிஷமாவது நல்லா பீட் பண்ணுங்க. அதோடவே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் 100 ml எண்ணெயும் விட்டு ஆனால் செய்கிற அளவுக்கு நல்லா அடிச்சு விடுங்க. உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் அந்த பீட் பண்ணுற ப்ராசஸ்க்கு எலக்ட்ரிக் பீட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. அது இன்னும் கூட கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல சர்க்கரை, அதை வந்து சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த சர்க்கரை, எண்ணெய், முட்டை இது எல்லாம் ஒன்றா நல்லா கரைஞ்சி மிக்ஸ் ஆகி வரணும். விஸ்கை வச்சு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போது நம்ம ஏற்கனவே ஆற வச்சுக்கணும்ல கேரமல், கேரட், டேட்ஸ், அந்த சிரப்பை வந்து இதில் அப்படியே ஊற்றணும். இது நல்லா ஆறி இருக்கணும். கொஞ்சம் சூடாக இருந்தால் கூட அந்த முட்டையோட டெக்ஸ்டர் வந்து மாறிடும். அதனால் நல்லா ஆறின பிறகு இதை விடுங்க. அதை ஒன்றா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வச்சுருக்கிற மாவை வந்து 3 தடவையாக போடணும். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரே டைமில் தட்டிட்டோம்னா அது கட்டி தட்டி நல்லா வராது. 3 ஸ்டேஜஸாக போடணும். இதை வந்து இந்த கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் வந்து நம்ம வந்து கிளறி விடணும். ஏன்னா நம்ம வந்து முட்டையை அடித்தப்போ உள்ளே நல்லா காற்று ஏறி இருக்கும். அந்த காற்றெல்லாம் வெளியே போகாத அளவுக்கு இதை அந்த கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில்
மிக்ஸ் பண்ணணும். அது ஒண்ணும் இல்ல. இப்படியே சுத்தி கொண்டு வந்து இப்படியே கட் பண்ண மாதிரி கட் பண்ணணும். இதே ப்ராசஸ்ல இத வந்து ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப ட்ரேல வந்து நம்ம நல்லா எண்ணெயே எல்லா பக்கமும் தடவி விட்டுக்கோங்க. நம்ம இதுக்கு பட்டர் பேப்பர்லாம் யூஸ் பண்ண போறதில்ல. ஆனா நல்லா சூப்பரா கேக் வரும். ஃபர்ஸ்ட் எண்ணெய வந்து நல்லா எல்லா பக்கமும் படுற மாரி தடவி விட்டுட்டு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவ போட்டு இது மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி கோட் பண்ணி விடுங்க. அந்த எண்ணெயில அந்த மைதா மாவு வந்து நல்லா ஒட்டிக்கணும். இது எதுக்காகன்னா, பட்டர் பேப்பர் இல்லாததுக்கு நம்ம இத இப்படி செஞ்சுக்கலாம். அப்போ சைட்ல எங்கேயும் கேக் ஒட்டாம வரும். இப்படி நம்ம கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிற ட்ரேல 3/4 பாகத்துக்கு இந்த பேட்டரை வந்து விடணும். ஏன்னா நம்ம அடுத்து ஒரு 1/4 பாகம் அந்த கேக் ரைஸ் ஆகி வரதுக்கு கரெக்டா இருக்கும். அதனால 3/4 பாகத்துக்கு பேட்டரை விட்டுக்கோங்க. மாவை விட்டுட்டு இப்படி நல்லா தரையில தட்டிக்கோங்க. அப்பதான் உள்ள இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே வரும். இல்லைன்னா கேக்ல அங்கங்க ஹோல் தெரியும். இப்ப இத நம்ம ஸ்டவ்ல வந்து ஒரு ஓவன் செட்டப் மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதுக்குள்ள வைக்கணும். இந்த ட்ரேயை எடுத்து அப்படியே அதுக்குள்ள வச்சிடுங்க. வச்சுட்டு இதுக்கு மேல நம்ம டெக்கரேஷனுக்கு முந்திரிய தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு உடனே இந்த இதை வந்து மூடிடணும். இது அப்படியே 45 நிமிஷம் மிதமான சூட்லயும் 1/4 மணி நேரம் கம்மியான சூட்லயும் வச்சு ஆஃப் பண்ணணும். இப்போ அவன்ல நம்ம இன்னொரு பேட்ச் வைக்கலாம். நம்ம ஏற்கனவே ஊற்றி வச்சிருக்க அந்த பேட்டரை ப்ரீஹீட் பண்ண அவன்ல தூக்கி வச்சுட்டு இதை வந்து பேக் மோடு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து என்னோட அவனுக்கு 40 நிமிஷம் ஆச்சுது கரெக்டா. உங்களுக்கு வந்து ஒரு 35 to 40 மினிட்ஸ் ஆகலாம். நீங்க வந்து 35க்கு மேல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கேக் வெந்துட்டான்னு எப்படி பார்க்கலாம்னா, ஒரு கத்தி இல்லாட்டி ஒரு சின்ன குச்சி எப்படி குத்தி பார்த்தோம்னா கிளீனா வரணும். மாவு எதுவும் ஒட்டாம. அப்படின்னா நம்மளுக்கு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜ்ல கேக்கை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்ல வச்ச கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதையும் ஓப்பன் பண்ணி ஒரு சின்ன குச்சி வச்சு உள்ள குத்தி பார்த்தீங்கன்னா அது வெந்திருக்கா வேகலையான்னு தெரியும். வெந்திருந்துச்சுன்னா நீங்க அதை அப்படியே எடுத்துடுங்க. நல்லா ஆறுன பிறகு சைடு எல்லாத்தையும் ஒரு கத்தி வச்சு இப்படி லைட்டா இலக்கி விட்டுட்டு அப்படியே அப்சைட் டவுனா தட்டுனோம்னா கேக் அழகா அடர்ந்து வந்துடும். இங்க பாருங்க, எதுலையுமே ஒட்டி இருக்காது. நம்ம பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணல, விஸ்க் யூஸ் பண்ணல, அவன் யூஸ் பண்ணல. ஆனா வந்து இந்த கேக் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம வந்து அவன்ல வச்ச கேக்கு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்ல வச்ச கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம ஸ்டவ்ல வச்சு எடுத்த கேக். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் எதுவுமே இருக்காது. நம்ம நார்மலா பேக்கரியில வாங்குறத விட ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.